அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை விட கஷ்டத்தையே அதிகமாக சந்தித்து வரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் சாதகமாகவும் அதே சமயம் சாதகமற்ற சூழலும் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக இது நடந்தே தீரும், யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே கிரகநிலைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. அதே சமயம் சாதகமற்ற சூழல்களும் உள்ளது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் மிகவும் சாதகமாக அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசியின் நாதராக இருக்கக்கூடிய குரு பகவான் சப்தமத்தில் வலம் வருகிறார். குரு 7ல் இருப்பது எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக மாற்றி கொடுக்கிறார். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் நாதருடைய பார்வை ஜன்மராசிக்கு கிடைப்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. இது மட்டுமல்லாது மிகவும் சாதகமான அமைப்பில் குரு சுக்கிர யோகத்தை சப்தமத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சுக்கிரன் 21ஆம் தேதிக்கு பிறகு அஷ்டமத்தில் நுழைகிறார். அங்கு மிகவும் வலுவாக புதனுடன் இணைந்து வலம் வர போகிறாருங்க. புதனுடன் இணைந்து புத சுக்கிர யோகத்தை ஏற்படுத்தினாலும் அஷ்டமஸ்தானம் என்பதால் கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை. தேவையற்ற விரயங்களும் அலைச்சல்களையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் என்பது யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் இந்த வேளையில் அறிவுக்கு அதிபதியான புதனும் அஷ்டமத்தில் இருக்கிறார். எனவே இந்த வேளையில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் நிதானமும் மிக முக்கியமான ஒன்றாக நிச்சயமாக தேவைப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் மிக வலுவாக முற்பகுதியில் நினைப்பதை காட்டிலும் பல காரிய வெற்றியை ராசியின் நாதருடன் இணைந்திருக்கக்கூடிய வேளையில் ஏற்படுத்துகிறார். நிழல் கிரகமான ராகுவை பொறுத்த வரைக்கும் தைரியஸ்தானமாகிய 3லும் மோட்சக்காரகரான கேதுவை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானமாகிய 9லும் வலம் வருகிறார். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு பல தடைகளை தகர்த்தறிந்து வெற்றிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆனால் இந்த வேளையில் சனியின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானமாகிய 4ல் இருப்பதால் சற்று கூடுதல் கவனம் தேவை. தேவையற்ற அலைச்சல்கள் அதிகரிப்பதோடு சுப நிகழ்வுகளில் எதிர்பாராத தடைகளை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படும் போது பல சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயம் உருவாக்கிக் கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இருப்பது எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பையும் பல வகையில முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. பாக்யாதிபதியான சூரியன் 9ல் வலம் பெறுவது உறுதியாகவே பல்வேறு வகையான தடை தாமதம் சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறார். சந்திரனை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் மாறி வலம் வருவதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடுவதில் சற்று தாமதம் ஏற்படுவதற்கான சூழல் உள்ளது என்பதை திட்டவட்டமாக அடுத்த 7 நாட்களில் உறுதிப்படுத்துகிறாருங்க. இப்படி நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளின் அமைப்பும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் இப்படி இருக்க, குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சனி ராகு கேது என பல கிரகநிலைகள் மிகவும் சாதகமான அமைப்பில் வலம் வருவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் மிகவும் வலிமை வாய்ந்த கிரகநிலைகள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியும் மனநிறைவும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் போன்றவை நிறைவாக அமைவதோடு இந்த தருணத்தில் சொந்த வீடு அமைவதற்கான பாக்கியமும் நிறைவாக கிடைக்கிறது. விருச்சக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் அவர் கர்மத்தில் வலம் பெறுகிறார். பொதுவாகவே 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் செவ்வாய் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். எனவே இந்த வேளையில் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றி கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறை உள்ளிட்ட பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் விலகும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வாங்குதல்
மற்றும் கால்நடை வளர்ப்பில் சிறப்பான முன்னேற்றம் போன்றவை நிறைவாக கிடைப்பதோடு விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது சனி அர்த்தாஷ்டக சனியாக அமர்ந்திருந்தாலும் உத்தியோக ரீதியாக பணிச்சுமை அதிகரித்தாலும் தனுசு ராசிக்காரர்கள் எதிர்பார்த்த காரியங்களை எதிர்பார்த்தபடியே கணக்கச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நெருக்கடிகளை தவிடுபடியாகி சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் தனுசு ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளிநாடு சென்று வேலை பார்த்தல் மற்றும் தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கும் சனி நிறைந்த வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆனால் இந்த தருணத்தில் குறுக்கு வழியில் செல்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உருவாகும். அது போன்ற விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருங்க. எப்போதும் நேர்வழியில் செல்வதால் குறைந்த முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதை உறுதியாக உணர்ந்து செயல்பட்டால் சில விஷயங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் நிரந்தர வெற்றியாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார். புதிதாக பல பணிகளையும் திட்டங்களையும் இந்த தருணத்தில் செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. பிரபல நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் குரு, சுக்கிரன், புதன் ஆகிய கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் நல்ல வாய்ப்புகள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூடும். வருமானம் உயரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி முன்னேற்றத்திற்கான சிறப்பான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அது மட்டுமல்லாது செல்வாக்கை உயர்த்தக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் நல்ல பல மாற்றங்களை சிறப்பாக மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கிறது. குறிப்பாக உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைப்பதோடு வெளிநாடு சென்று பல படைப்புகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பமும் வலுவாக உண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியாக பல மாற்றங்களை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. நீங்கள் எதை எதிர்கால நலன் கருதி கொண்டு முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பாக அமைந்தாலும் அந்த வாய்ப்பு உறுதியாகவே உங்களுடைய எதிர்கால நலனை சிறப்பானதாக மாற்றி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே நினைப்பதை காட்டிலும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. மாணவ மாணவியரின் கல்வியில் புதன் அஷ்டமத்தில் இருப்பதால் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதாக அமையும். இந்த தருணத்தில் உடல் நலம் சார்ந்த விஷயங்களிலும் கூடுதல் கவனம் தேவை. உணர்ச்சி வசப்பட்டு எந்தவிதமான முடிவெடுப்பதையும் சற்று கட்டுக்குள் வைத்திருப்பது நல்லதாக அமையும். மற்றபடி மிக சாதகமான வாய்ப்புகளை மேலும் அதிகரித்து கொள்ள உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் வருகின்ற வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கைகூடும்.